ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குகு கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான், சிஎஸ் ரேங்க்டு. ஸோ வாங்க இப்போ கேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்க மேப் பார்த்தீங்கன்னா கிளாக் டவர். அண்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ போயிட்டே இருக்கேன். ஓகே, கிளாக் டவர் மேலெலாம் ஏற மாட்டேன் கண்டிப்பாக, அந்த சைடு வழியாக ஏறுவேன் நான். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடு வழியாக ஏறுறோம். ஸோ ஆக்சுவலாக இது ஒன்று நான் இப்போ எனிமீஸ் நிறையா இருக்காங்க பார்த்துட்டேன்னா, அதனால் நான் பின்னாடி வந்துடுவேன். 2 பேர் இருந்தாலே நமக்கு அந்த பக்கம் போகிற பிடிக்காது. ஸோ அதனால தான் இப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி திரும்ப போவேன்னு நினைக்கிறேன். திரும்ப அதே பக்கம் தான் போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லிட்டேன், இதை நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஆடின மேட்ச்சு. ஸோ அதனால தான். அண்டு இப்போ பாருங்கள், அதாவது நான் வந்து கில்லாம் போட மாட்டேன். யார் கில் பண்ணி, அதாவது நாக் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களால டேமேஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி அதாவது டேமேஜ் ஏறணுன்ற ஒரு பேருக்குன்னு டேமேஜ் காட்டணுமேன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு டேமேஜ் பண்ண மாதிரி காட்டுவேன், அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஷிப்யார்ட் மேப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அடி வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. சும்மா சரி என்ன தான் டேமேஜ் ஆகிறாங்களான்னு சொல்லி இப்போ சும்மா கிரெனேட் போட்டு பார்த்தேன். ஒருத்தருக்கு அங்கே டேமேஜ் ஆன மாதிரி தெரில. அண்டு ஒரே ஒருத்தன் தான் 4 கில்லுமே போட்டிருக்கான். நான் 3rd ப்ளேஸில் இருக்கேன். 310 டேமேஜ் கொடுத்து, அதாவது அதுவும் ஒரு பேருக்காக கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3rd ப்ளேஸில் இருக்கேன். நானே லாஸ்ட் ப்ளேஸில் தான் வந்திருப்பேன். அண்டு ஃபஸ்ட்டு வந்து 75 என்னோட கம்மி தான், பரவாயில்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கண்டெய்னர் இதெல்லாம் போவேன். ஆனால் இன்றைக்கி இப்போலாம் வந்து அந்த பக்கம் போகிற பிடிக்கல. எப்போயாச்சும் இந்த பக்கம் வருவேன், சில டைம் அந்த பக்கம் போவேன். நான் போடலான்றதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தன் போட்டான். ஸோ ஓகே, இப்போ அவனை போடணும். அண்டு போட்டுடலாமா? போடலான்னு நினைக்கும் போது முன்னாடி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இதோ பாருங்கள், 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்களும் என்னை போட்டாங்க. நான் நாக் பண்ணேன், போட்டுடலான்னு நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே போட்டாங்க என்ன, கோவிந்தாயிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மில்லு பார்க்க தான் பேர் தான் மில்லு, ஆனால் மில்லு மாதிரி எனக்கு தெரில இப்போ வரைக்கும். ஸோ ஓகே, மில்லுன்னா என்ன மில்லுன்னு கரெக்டாக தெரில, அதனால் அப்படி சொன்னேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனேன். ஆக்சுவலாக உண்மையிலே சொல்கிறேன், எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் தான் இந்த பக்கமே போனேன். அண்டு இப்போ போகலாம், என்ன தான் நடக்கிறதுன்னு என்று பார்ப்போம். ஏன் இது நான் நேற்று நைட்டு விளையாண்ட மேட்ச்சு. ஸோ அதனால தான் எனக்கு தெரில கரெக்டாக என்ன நடந்துச்சு, இல்லைனா என்ன நடக்குன்றதாவது சொல்லுவேன். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இதை நான் நேற்று நைட் விளையாண்ட மேட்ச்சு, அதனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரில என்ன ஆகுன்றது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனிமி இல்லைன்னு சொல்லி முன்னாடி போயிட்டு அந்த பக்கம் போவேன். அண்ட் அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே நான் ஒரு ட்ரிப்பிள் கிலோ நம்ம போடுவேன்னு நினைக்கிறேன். ட்ரிப்பிள் கிலோ சம்திங் போடுவேன், அது என்னன்னு கரெக்டாக தெரில. இந்த 2 பேரையும் போடுவேன், ஒருத்தனை போடுவேன், சாரி 2 பேருன்ற மாதிரி ஒருத்தனை போடுவேன். அவங்க ஒருத்தவங்க நாக்கு. அண்ட் ரிவே பண்ணுறதுக்குள்ளே ஒருத்தன் வந்துடுவான், கண்டிப்பாக மேலே வந்துடுவான். அவனை போடணுன்ற ஒரே காரணத்துக்காக, கண்டிப்பாக முன்னாடி போய் போட்டே ஆகணுமேன்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். அண்டு ட்ரிப்பிள் கில் அடிச்சிருக்கேன். எய்ஸ் போடலான்னு நினச்சேன், பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரமாகவே நான் தோத்துட்டேன். ஆக்சுவலாக எய்ஸ் போடணுன்னு ஆசை இருந்துச்சு, ட்ரிப்பிள் கில் அடிச்சிட்டோம், எய்ஸ் போட்டலான்ற இது இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னால் அடிக்க முடியல. இப்போ வரைக்கும் 3 கில் அடிச்சிருக்கேன், 2nd ப்ளேஸில் இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். இந்த வாட்டியும் அதே மேக் 10 தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். மேக் 10 தான். இப்போ என்னன்னு தெரில, மேக் 10 மேலே இதுவாகிட்டேன். ஃபஸ்ட்டு MP5 இருந்தேன், அதுக்கப்புறம் UMPக்கு மாறினேன், அதுக்கப்புறம் நடுவில் வந்து MP40க்கு மாறலான்னு நினச்சி ஒரு 2-3 தடவை எடுத்தேன். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டேன். இப்போது மேக் 10 ஒரு 2-3 நாளாக அதை எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் அது இருந்துச்சுன்னா அதை எடுப்பேன், இல்லைன்னா MP5 எடுப்பேன். அப்படி MP5யும் இல்லை, மேக் 10ம் இல்லை அப்படின்னா UMP, அதாவது MP5 இருந்தால் எடுப்பேன், ஒரு நேரம் எடுக்க மாட்டேன். UMP இருந்தால் எடுப்பேன். அதனால் ஸோ இந்த மாதிரி. அண்ட் அங்கே இனிமேல் இருக்காங்க. ஓகே,
ஸோ அங்கே போய் போடலான்னு நினைப்பேன். ஆனால் மொத்தமாக வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் நான் வந்து இங்கேருந்தே ஆடுவேன் பாருங்களேன். இங்கேருந்தே போடணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் என்னால் போட முடியாது. அங்கே 2 பேர் தெரியுறாங்களா, அவங்க 2 பேர் போடலான்றதுக்குள்ளே அவங்க 2 பேர் மூவ் ஆகிட்டானுங்க. அவ்வளோதான். ஸோ அங்கே ஒருத்தன் நாக்கு எங்கள் டீமு சூப்பராக விளாடுவானுங்க. ஆக்சுவலாக இந்த மேட்ச் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போகிற நிலைமைக்கு போயிட்டு தான் ஜெயிப்போன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தெரில அது. நீங்கள் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போட்டுருவேன். ஓகே, போட்டாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஜூம், அதாவது நான் இந்த இதில் ஒரு இவர்களில் தான் போட்டேன். அண்ட் இதோட 4 கில்லு அடிச்சிருக்கேன். 4 கில்லு அடிச்சிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இது எந்த இடம்னு தெரியலையே, அதை பார்க்க முட்டேன். ஹேங்கரா ஏதோ இருங்க, சைடில் போட்டிருக்கு. சைடில் ஆமாம், ஹேங்கர் தான். ஹேங்கருக்கு வந்திருக்கோம், அதாவது கிளாக் டவர் பக்கத்தில் வந்திருக்கோம். அந்த மேப் இது. அண்டு இப்போ வந்து போகலாம். என்ன நடக்க போகிறது என்பது பார்ப்போம். ஓகே, அங்கே கீழே ஒருத்தர் இருக்கான், அவனை போடுவேன். அவ்வளோதான், நான் தான் நாக் பண்ணாத அவனை. அண்டு நெக்ஸ்ட் இங்கே அவனை ஒருத்தன் காப்பாற்றுவான்னு சொல்லி நான் கீழே இறங்கினேன். அதுக்குள்ளே என்ன சைட்லேருந்து போட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதோ நிற்கிறாங்களா, இப்போ தான் நானே பார்க்குறேன் அதை. ஆக்சுவலாக அவங்க தான் என்னை போட்டாங்க. இவன் சும்மா டேமேஜ் தான் பண்ணுறான். இந்த சைடில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் என்னை போட்டது. பட் இருந்தாலும் இவன் டேமேஜ் பண்ணுறான். அவ்வளோதான். நான் கூட இவன் தான் போட்டானோன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் அவங்க தான் என்னை போட்டாங்க. சரி, என்னடா இது இவன் போட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு திரும்ப அதில் எடுத்து பார்த்தேன். அது சைட்லேயே வந்துச்சு. ஸோ அதனால் அது பார்த்தா இந்த கண்டெய்னர் பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இந்த சைடு நான் கீழே இறங்கும்போது லெஃப்ட் சைடில் இருந்த கண்டெய்னரில் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. நான் அதை கவனிக்காமல் போயிருக்கேன். அப்புறம் முடிஞ்சு போச்சு. அண்டு நாங்கள் 3rd ரவுண்டு. ஸோ எத்தனை கில் போட்டிருக்கேன்? 5 கில்லு. 5 கில் தான் போட்டிருக்கேன். இது எங்களோட லாஸ்ட் ரவுண்டு. அவங்களுக்கும் இது வந்து இன்னும் 2 ரவுண்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு இது லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டில் நாங்கள் ஜெயிப்போமா? அதுவே ஒரு டவுட் தான். பார்ப்போம். அஃப்கோர்ஸ் ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச், இந்த இதில். அண்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஃப்ரீஸ் ஏதோ சொன்னாங்க. என்ன ஃப்ரீஸ்ன்னு தெரில, ட்ராகன் ஃப்ரீஸா சம்திங் சொன்னாங்க. அது என்னன்னு கரெக்டாக தெரில. இப்போ வாங்க முன்னாடி போயிடலாம். அண்ட் நான் இந்த வாட்டி க்ரோஸோவும் யூஎம்பி எடுத்திருக்கேன். மேக்-10 இந்த வாட்டி எடுக்கல, அது எனக்கு தெரில. எதுக்கோ எடுக்காமல் விட்ருக்கேன், அது எப்படின்னு தெரில. ஒரு தரானா க்ரோஸோவோட போடுவேன். அவ்வளோதான், ஹெட்டில் விழுந்துச்சு. ஸோ அதனால் ஓகே, நெக்ஸ்ட்டு ஒருத்தன் வரானா அவன் போட்டுருவான். நெக்ஸ்ட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளே நான் போய் போடணுமேன்ற ஒரே காரணத்துக்காக நான் போனேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான். ஸோ அதனால் அவனையும் போட்டு ஓரளவுக்கு எப்படியோ முடிச்சிட்டேன். 2 கில்லு போட்டேன். அண்ட் இவன் ஒருத்தன் ஏதோ சின்ன கன் வச்சுட்டு வந்திருக்கான். அதுதான் போயா கைஸ். அண்டு நான் வந்து இதோட லிஸ்ட்டும் எடுத்து காட்டுறேன். அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் 8 கில்ஸ் என்னமோ அடிச்சிருப்பேன். அண்ட் இந்த மேட்சோட வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டீட்டெயில்ஸ். அண்டு ஸ்னோபாய் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், நான் தான் அது, 8 கில்ஸு. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா என் டீம்மேட்ஸ் தோணுங்க. டீம்மேட்ஸு 7, 6, 0 அந்த மாதிரி தான் இருக்குமாங்க. அண்டு இதுலேயும் ரொம்ப பயங்கரமான ட்ரைலாம் பண்ணாங்க எனிமீஸும் சரி, நாங்களும் சரி ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனால் நான் கூட சரி இந்த மேட்ச்சு தோற்றுருவோம் அப்படி தான் நான் நினச்சேன் சம்திங். அதுக்கப்புறம் 2 ரவுண்ட்ஸ் கழிச்சு தான் ஒன்று அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிது. அண்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஜெயித்தோம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நான் தோற்றுருவேன் தான் நான் உண்மையிலேயே சொல்கிறேன். தோற்றுருவோமோ, 2 ரவுண்டு தொடர்ந்து நாங்கள் தோற்றுட்டோம். தொடர்ந்தா நடுவில் ஒரு ரவுண்டு ஜெயித்தோம், அப்புறம் திரும்ப தோற்றுட்டோம். சரி கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படி தான் நினச்சேன். பட் இருந்தாலும் ஜெயித்தோம். அண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கோகு கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.